தினம் ஒரு சொல். தினந்தோறும் ஒவ்வொரு சொல்லா பார்த்துட்டு இருக்கோம். தம்பி, நீ தனியா தானே உட்காந்துருத? இப்போ நான் வந்து இந்த பொண்ணு கூட உட்கார்ற. இரு பயப்படாத, உட்காரு. இது அந்த காலேஜ் கிடையாது. பாய்ஸ் தனி, கேர்ள்ஸ் தனி, நடுவில் நைலான் குடி, அது கிடையாது. அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டிட்டோம். ஏன் வைக்கப்படுற? ஒன்றும் இல்லையா? சொல்லு, சும்மா சொல்லு. க்ரஷ்ஷா? இந்த க்ரஷ்ன்னு சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடாது. க்ரஷ்ஷுக்கு தமிழ் என்ன சொல்லு? முழிக்கிற பத்தியா தெரியாம இதுக்கு தான் நீ வைக்கப்படணும். முதல் வணக்கம் நேயர்களுக்கு. இன்னைக்கு தினம் ஒரு சொல்லல, க்ரஷ் என்ற வார்த்தைக்கு, க்ரஷ் என்ற சொல்லுக்கு தூய தமிழ் சொல் என்ன நம்ம பார்க்க போறோம். க்ரஷ். அப்ப இந்த க்ரஷ்ங்கிறது என்ன? அது வந்து காதலா? இல்ல. சரி, காதல் இல்ல. அப்ப இது காமமா? கண்டிப்பா இல்ல. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களே சார். இது ஒரு புனிதமானது. என்னது, நட்பா? நட்புன்னு இதை குறைச்சிடவும் முடியாது. அப்ப இது நட்புக்கு மேல, காதலுக்கு கீழே. புரியுது. இதுல பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வருமானா சத்தியமா வராது. அது வேற டிபார்ட்மெண்ட். அதை அப்படியே தள்ளி வச்சிருங்க. க்ரஷ்ங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்றது? எப்படி ஒரு பொருளை நம்ம க்ரஷ் பண்றோம், அப்படியே கசக்குறோம், அது மாதிரி நம்ம மனசை போட்டு அப்படியே கசக்குவாங்க. க்ரஷ்னா என்ன? ஒரு மயக்கம்னு சொல்லலாமா? கரெக்ட். ஒருவர் மீது நமது மனம் வந்து அப்படியே மயங்குவது மயக்கம். இந்த மயக்க நிலையில மயவை எடுத்துக்கங்க. எடுத்து தமிழ் என்ன சொல்லுது? இதுக்கு பேர் தாண்டா மயல். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா மையல். க்ரஷ்னா மையல். தலைவனுக்கு தலைவி மீது ஒரு மையல், தலைவிக்கு தலைவன் மீது ஒரு மையல். அப்படியே உடம்பே போட்டு அது உரிக்கிறோம். ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க மீது நமக்கு வர்றது மையல். க்ரஷ்னா மையல், மையல்னா க்ரஷ். தினம் ஒரு சொல்லல நீங்க க்ரஷ்ஷுக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி.